அவர்கிட்ட இத பத்தி ஏதாவது கேட்டியா? கேட்டமா. அருணையும் உன்னையும் சேர்த்து வைப்பேன்னு அவரும் உங்கள மாதிரியே கல்பனாக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அத நிறைவேத்தாம நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சங்கடப்படுறாருமா. அந்த சங்கடம் எல்லாம் அவருக்கு வேண்டாம். அருண் கல்பனா கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. அத பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு உங்க கல்யாண விஷயமா அவரை என்கிட்ட வந்து பேச சொல்லுமா. கல்பனா அருணோட சேர்த்து வைக்கணுங்கிறதுல எல்லாரையும் விட தீவிரமா இருக்கிறது நான் தான். அவரையே இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். அவரை முதல்ல நம்ம வீட்ல வந்து பேச சொல்லு. சரிம்மா, நான் பேசி பாக்குறேன். பேசி பாக்குறேன்னு சொல்லாதம்மா, கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. திரும்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர் வராம விட்டுட்டாருன்னா அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நான் வேற முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். நீங்க என்னம்மா முடிவெடுக்க போறீங்க? இப்ப எதையும் நான் சொல்ற மாதிரி இல்ல. நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அம்மா, என்ன கேட்காம எனக்கு தெரியாம நீங்க எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. என் கல்யாண விஷயத்துல முதல் தடவை மாதிரி இப்பயும் அவசரப்பட்டுறாதீங்கம்மா. நான் எங்கம்மா அவசரப்பட்டேன்? இவ்வளவு நாள் நான் பொறுமையா தான் இருந்தேன். உன்னோட விருப்பத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா அவர் பக்கத்துல இருந்து எந்த உத்தரவாதமும் வரலங்கிறப்போ நான் எப்படிமா அமைதியா இருக்க முடியும்? சொல்ல போனா அவருக்கு உன் மேல விருப்பம் இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவரை பிடிச்சிருக்குன்னு நீதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அவருக்கு இதுல சம்மதம்னா உங்க கல்யாண விஷயமா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணும் இல்ல? அம்மா, பாலாவோட லவ்வ சந்தேகப்படாதீங்க. அவர் என்ன விரும்புறாரு. ஏதோ ஒரு பிரச்சனைனாலதான் எதுவுமே செய்ய முடியாம இருக்காரு. ஏமா, நம்ம வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை தள்ளி போடுறது தப்புமா. பார், உனக்கு புருஷனா யார் வந்தாலும் சரி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் தேவை. கை கெட்டுற தூரம் வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை உனக்காக காத்துட்டு இருக்கு. நான் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். உன் சம்மதம் இல்லாம நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருக்கேன். இத பாரு வித்யா, ரொம்ப நாளைக்கு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ பாலா கிட்ட பேசி ஆக வேண்டியதை உடனே பார்க்க சொல்லு. அருண் கல்யாணத்துக்கு முன்னால உன் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற நேரம், அவன் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும்னு நான் நம்புறேன். நீ அவர்கிட்ட எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது. அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இல்லனா என்னோட முடிவை ஏத்துக்க நீ தயாரா இருக்கணும். அம்மா,